ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பாசுமதி ரைஸ் இந்த கிளாஸில் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ஒன்றரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்தாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வந்துடலாம். இந்த பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு நான் இப்போ ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை இப்படி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் ஒரு 10-12 முந்திரி பருப்பு, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், அப்புறம் மல்லி புதினா கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, லவங்கம், ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 10-12 முந்திரி பருப்பு. இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையானது. ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாங்க. இதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, சீரகப்பொடி 1/4 ஸ்பூனு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூனு தேவைப்படும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ஆயிலேயும் இந்த 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டோம் இல்லையா, அதை போட்டு விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, இல்லை கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மிக்ஸ் பண்ணதில் நம்ம இந்த பன்னீர் வச்சுக்கொண்டே கட் பண்ணி இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் லைட்டாக. இந்த பன்னீர் உடையாமல் லைட்டாக திருப்பி விடுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் திருப்பினீங்கன்னா நல்லா திருப்பி வரும்.
லைட்டாக ஃப்ரை ஆன உடனே இதை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் போதுங்க. அந்த வெங்காயம் இதெல்லாம் வதங்குறதுக்கு மட்டும்தான். லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வரும். எண்ணெய் காஞ்சதும் இதில் வந்து முந்திரி போட்டுக்கலாம். இதோட அந்த வாசனை ஐட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் சேர்த்துக்கலாம். முந்திரி லைட்டாக சவந்த உடனே இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம். லைட்டாக வதங்கட்டும். பன்னீர் ஃப்ரை பண்ணோம்லங்க, அந்த ஆயில் லைட்டாக கொஞ்சம் இருக்குது, அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்குவோம். டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். லைட்டாக வதக்கினோன்னாலே நமக்கு போதும். வெங்காயம் வந்து நல்லா வதங்க வேண்டாம். இந்தளவுக்கு கண்ணாடி பதம் வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதையும் வதக்க வேண்டியதான். வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆகிட்டா நமக்கு வந்து புலாவ் வந்து கலராக வந்துடும், ஒயிட்டாக வராது.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து லைட்டாக வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா மல்லித்தலையெல்லாம் போட்டு வேண்டியதான். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அந்த கிளாஸில் வந்து 1.5 கிளாஸ் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து அலுமினியம் குக்கர் வச்சிங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் 1க்கு 1.5 போதும் தண்ணி. ஆனால் இந்த குக்கரில் வந்து 1க்கு 2 தேவைப்படுது. 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா இது கரெக்டாக இருக்குது. இப்போ நான் 3 கிளாஸ் தண்ணி 1.5 கிளாஸ் ரைஸ்க்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது தாராளமாக இருக்கும். இதில் நம்ம இப்போது ரைஸ் சேர்த்துக்கலாம். இது 20 நிமிஷம் ஊறிடுச்சு. இது லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, இந்த பன்னீர் இதையும் சேர்த்துக்கிறோம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு கொஞ்சம் லைட்டாக கூட இருக்கணும். டேஸ்ட் பண்ணும்போது இன்னும் அது கரெக்டாக இருக்கும். இப்படி நல்லா கொதித்த உடனே இதை லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டு குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். கேஸ்கட் போட்டு மூடி வச்சுருங்க. விசில் போட வேண்டாம். இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஆவி வரும் பார்த்தீங்களா, அந்த ஃபாஸ்ட்டாக ஆவி வந்த உடனே ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. இப்போ சிம்மில் வச்சாச்சு. இப்படியே சிம்லேயும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா அதில் விசில் போடுறோம். விசில் போடாமல் தான் 10 நிமிஷம் வச்சுருக்கணும் சிம்மில். விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். 15 நிமிஷம் இப்படி இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு, பொலன்னு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாம் வாங்க. இந்த புலாவ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.